ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் இல்லை. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். டிசம்பர் இந்த வீக் ஃபுல்லாக 3 டேஸில் என்னென்ன என்ட்ரிஸ் சிக்னல்ஸ் வந்தது, அது எப்படி மூமெண்ட்டாக இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. டிசம்பர் 16 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸு 25,900 இருந்தது. ஸோ இந்த ஸ்பாட் ப்ரைஸை பேஸ் பண்ணி காலில் புட்டில் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கால் 1 மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் என்ட்ரியாக 10-17க்கு ட்ரெண்ட் சேஞ்ச் சிக்னல் என்ட்ரி வந்தது. அது என்ட்ரி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 228 ரூபா. உங்களுக்கு எக்ஸிட் பார்த்தீங்கன்னா 10:23 எக்ஸிட் வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் எக்ஸிட் ஆயிடுச்சு. பட் ஆனால் மேக்ஸிமம் மூவ் ஆனது பார்த்தீங்கன்னா 228லேருந்து உங்களுக்கு 10 பாயிண்ட் வரைக்கும் உங்களுக்கு அங்கே மேக்ஸிமம் மூவ் ஆயிருக்கு. நீங்கள் ட்ரைலிங் மெத்தட் படி கொண்டு போயிருந்தோம்னா உங்களுக்கு அங்கே டார்கெட் புக் ஆகிருக்கும். நீங்கள் எக்ஸிட் மார்க் படி எக்ஸிட் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு காஸ்ட் எக்ஸிட் ஆயிடுச்சாங்க. அதுக்கப்புறமேட்டு இது என்ட்ரி எதுவும் வரல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1:45க்கு ட்ரெண்ட் சேஞ்ச் சிக்னல் என்ட்ரி வந்தது ரிட்டர்னு. உங்களுக்கு என்ட்ரி ப்ரைஸ் வந்து பார்த்தா 131 ரூபா. அங்கே தான் உங்களுக்கு மேக்ஸிமம் மூவ் ஆகலை பெருசாக. உங்களுக்கு ரிட்டர்ன் 20 பாயிண்ட் ஸ்டாப்லாம் செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு நமக்கு கால் ஆப்ஷனில் எதுவும் என்ட்ரி இல்லை. புட் சைடு என்ன என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. புட் சைடு வந்து பார்த்தோம்னா நமக்கு ஃபஸ்ட்டு கேண்ட்லேயே நமக்கு ட்ரெண்ட் சேஞ்ச் சிக்னல் என்ட்ரி வந்தது. பட் ஆனால் நம்ம அதை ஃபஸ்ட்டு கேண்டில் இருக்கனால நம்ம கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம். அந்த என்ட்ரி அவாய்ட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 11:35க்கு பிரேக் அவுட் என்ட்ரி வந்தது. என்ட்ரி லெவல் வந்து 182 ரூபா. உங்களுக்கு ரெண்டாவது கேண்டில் எக்ஸிட் மார்க் வந்துச்சு. காஸ்ட் எக்ஸிட் ஆயிடுச்சு. உங்களுக்கு மேக்ஸிமம் மூவ் வந்து பார்த்தா 182லேருந்து உங்களுக்கு 186 4 பாயிண்ட்டுகள் மேக்ஸிமம் மூவ் இருக்குது. நீங்கள் ட்ரைலிங் பண்ணி கொண்டு போயிருந்தாலும் உங்களுக்கு காஸ்ட் எக்ஸிட் ஆகிருக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2:19க்கு ஒரு என்ட்ரி வந்தது க்ளோசிங்கில். அங்கேயுமே நமக்கு என்ட்ரி ப்ரைஸ் வந்து பார்த்தா 184 ரூபா. உங்களுக்கு பெருசாக மூவ் ஆகலை. அங்கேயுமே நமக்கு 20 பாயிண்ட் ஸ்டாப்லாம் செட் ஆகிடுச்சு அங்கே ரிட்டர்னு க்ளோசிங்கில். இப்போ 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸில் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு கால் சைடு எதுவுமே என்ட்ரி இல்லை. நமக்கு 2 என்ட்ரி வந்தது. 2 என்ட்ரி வரும்போதுமே நமக்கு கேண்டில் ரெட்டில் இருந்தது. ஸோ அந்த என்ட்ரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் சைடு எதுவும் என்ட்ரி இல்லை. புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பனிங் கேண்டில் என்ட்ரி வந்தது. பட் ஆனால் நம்ம அது என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம் ஓப்பனிங் கேண்டிலில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 11:35க்கு ஒரு என்ட்ரி வந்தது. ஹை கட் பண்ணல. அடுத்து வந்து 1:05க்கு என்ட்ரி வந்தது. அதுவுமே ஹை கட் பண்ணல. அங்கே வந்து ரிவர்சல் ஆகிடுச்சு. அடுத்து பாருங்கள் க்ளோசிங்கில் 2:10க்கு ஒரு என்ட்ரி வந்தது. நீங்கள் அந்த என்ட்ரி எடுத்தாலுமே 171 வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் மூவ் ஆனது பார்த்தீங்கன்னா 184. கிட்டத்தட்ட உங்களுக்கு க்ளோசிங்லேயுமே நமக்கு 14 பாயிண்ட் வரைக்கும் மேக்ஸிமம் மூவ் ஆயிருக்கு. இது நீங்கள் ட்ரைலிங் மெத்தட் படி கொண்டு போயிருந்தாலும் நமக்கு டார்கெட் புக் ஆகிருக்கும். நீங்கள் க்ளோசிங்கில் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் 171 3 o'clock க்ளோசிங்கில் கட் பண்ணியிருந்தாலுமே நமக்கு 172 காஸ்ட் எக்ஸிட் ஆயிடுச்சு. இல்லை நீங்கள் ட்ரைலிங் மெத்தட் படி கொண்டு போகிற மாதிரி இருந்தால் நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 14 பாயிண்ட் வரைக்கும் மேக்ஸிமம் மூவ் ஆயிருக்கு. டார்கெட் புக் பண்ணியிருக்கலாம் ட்ரைலிங் மெத்தடில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிசம்பர் 17 அன்றைக்கி நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் வந்து 25,800 இருந்தது. சரி, நம்ம இதை பேஸ் பண்ணி நமக்கு என்னென்ன கால் போட்டில் என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு கேண்ட்லேயே ட்ரெண்ட் சேஞ்ச் சிக்னல் என்ட்ரி வந்தது. பட் ஆனால் நம்ம அது என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம், அவாய்ட் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் என்ட்ரி வந்தது 9:21க்கு. என்ட்ரி லெவல் வந்து 279 ரூபா. உங்களுக்கு 279லேருந்து 302 ரூபா. இது வந்து பார்த்தா உங்களுக்கு 33 பாயிண்ட் வரைக்கும் மேக்ஸிமம் மூவ் ஆயிருக்கு. உங்களுக்கு 279.80லேருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 23 பாயிண்ட் வரைக்கும் மேக்ஸிமம் மூவ் ஆயிருக்கு. இது நீங்கள் ட்ரைலிங் மெத்தட் படி கொண்டு வந்தாலும் உங்களுக்கு இங்கே டார்கெட் புக் ஆகிருக்கும். அடுத்து வந்து பார்த்தா நமக்கு எண்டிங் க்ளோசிங் வரைக்குமே எது என்ட்ரி வரல. புட் ஆப்ஷனில் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. புட் சைடு வந்து பார்த்தா நமக்கு ஃபஸ்ட் என்ட்ரி 9:52க்கு வந்தது ட்ரெண்ட் சேஞ்ச் சிக்னல் என்ட்ரி. பட் ஆனால் அது ஐ கட் பண்ணல, ஆக்டிவேட் ஆகலை. அடுத்த என்ட்ரி வந்து பார்த்தோன்னா நமக்கு 10:04க்கு வந்தது பிரேக் அவுட் என்ட்ரி. உங்களுக்கு என்ட்ரி லெவல் வந்து 137 ரூபா. அங்கே வந்து உங்களுக்கு எக்ஸிட் வந்தது பார்த்தீங்கன்னா 11:31 தான் எக்ஸிட் வந்தது. 143 ரூபாயில் க்ளோசிங் ப்ரைஸு. இது வந்து பார்த்தா 137லேருந்து 143 கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இங்கே 6 பாயிண்ட் டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. மேக்ஸிமம் மூவ் ஆனது பார்த்தீங்கன்னா 137லேருந்து 157 20 பாயிண்ட் வரைக்கும் மேக்ஸிமம் மூவ் ஆயிருக்கு. இங்கே நீங்கள் ஃபிக்ஸாக ட்ரைலிங் மெத்தட் படி கொண்டு போயிருந்தாலும் நமக்கு இங்கே டார்கெட் புக் ஆகிருக்கும். இல்லை நீங்கள் எக்ஸிட் மார்க்கில் எக்ஸிட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு இங்கே 6 பாயிண்ட் டார்கெட் ஹிட் ஆகிருக்கும். அதுக்கப்புறமேட்டு நம்ம எதுவுமே என்ட்ரி வந்து ஒரு என்ட்ரி தான். 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸில் என்ன என்ட்ரி வந்துருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. 14ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிவர்சல் சிக்னல்ஸில் நமக்கு 1:20 தான் ஒரு என்ட்ரி வந்தது. உங்களுக்கு என்ட்ரி லெவல் வந்து 208 ரூபா. உங்களுக்கு ரெண்டாவது கேண்டில் எக்ஸிட் மார்க் வந்துருச்சு. உங்களுக்கு அங்கே காஸ்ட் எக்ஸிட் ஆயிடுச்சு. நீங்கள் க்ளோசிங்கில் கட் பண்ணியிருந்தாலுமே நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காஸ்ட் எக்ஸிட் ஆகிருக்கும். 20 பாயிண்ட் ஸ்டாப்லாம் செட் ஆகலை. அங்கே தான் உங்களுக்கு காஸ்ட் எக்ஸிட் ஆகிருக்கும். புட் சைடு என்ன என்ட்ரி வந்துருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. டிசம்பர் 17 பார்த்தீங்கன்னா நமக்கு 10:10க்கு ரிவர்சல் என்ட்ரி வந்தது.
அதோட என்ட்ரி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 137 ரூபா. 137 ரூபாயில் நீங்கள் எக்ஸிட் மார்க் வந்து எக்ஸிட் பண்ணும்போது 144 ரூபா. கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 7 பாயிண்ட் டார்கெட் ஹிட் ஆயிருக்கு எக்ஸிட் மார்க்கில். ஓகேங்களா, நீங்கள் மேக்ஸிமம் மூவ் ஆனது பார்த்தீங்கன்னா 137லேருந்து 157. இங்கேயுமே பாருங்களேன், நமக்கு இங்கே 20 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் மூவ் ஆயிருக்கு. இதை நம்ம ட்ரைலிங் மெத்தட் படி கொண்டு போயிருந்தாலும் நமக்கு டார்கெட் புக் ஆயிருக்கும். இன்கேஸ் இல்லை நீங்கள் எக்ஸிட் மார்க்கில் எக்ஸிட் பண்ணியிருந்தாலுமே நமக்கு இங்கே பாருங்கள் 7 பாயிண்டில் டார்கெட் புக் ஆயிருக்கு எக்ஸிட் மார்க்லேயே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 12 மணிக்கு ஒரு என்ட்ரி வந்தது. என்ட்ரி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 157 ரூபா. உங்களுக்கு அங்கேருந்து நமக்கு 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணியிருப்போம். எக்ஸிட் மார்க்கும் வரல. நீங்கள் க்ளோசிங்கில் எக்ஸிட் பண்ணியிருந்திருப்பீங்க. க்ளோசிங்கில் எக்ஸிட் பண்ணும்போது நமக்கு இங்கே காஸ்ட் எக்ஸிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, எக்ஸிட் மார்க் வரல, நம்ம அதனால் 3 o'clock க்ளோசிங்கில் கட் பண்ணியிருப்போம். அங்கே நமக்கு காஸ்ட் எக்ஸிட் ஆயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிசம்பர் 18ஆம் தேதி நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே 25,800 தான் இருந்தது. ஸோ நம்ம இந்த ஸ்பாட் ப்ரைஸை பேஸ் பண்ணி கால்லையும் புட்லையும் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. 1 மினிட் வச்சுருங்க. 1 மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா 25,700 கால் டிசம்பர் 18 அன்றைக்கி. ஃபஸ்ட் என்ட்ரியே 10:23க்கு வந்தது பிரேக் அவுட் என்ட்ரி. பட் ஆனால் பாருங்கள் நமக்கு ஹை கட் பண்ணவே இல்லை. உங்களுக்கு அங்கேருந்து மார்க்கெட் ரிட்டர்ன் ரிவர்ஸில் ஆயிடுச்சு, எக்ஸிட் மார்க் வந்துடுச்சு. ஸோ அந்த என்ட்ரி நமக்கு அவாய்ட் ஆயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சேம் அதே 11:24க்கு பிரேக் அவுட் என்ட்ரி வந்தது. என்ட்ரி லெவல் வந்து 235 ரூபா. 235 உங்களுக்கு எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2வது கேண்டில் எக்ஸிட் மார்க் வந்துச்சு, காஸ்ட் எக்ஸிட் ஆயிடுச்சு. பட் ஆனால் நீங்கள் 20 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் ரேஞ்ச் மெயின்டைன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைலிங் மேக்ஸிமம் போனது பார்த்தீங்களா 235லேருந்து 263 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு 25 பாயிண்ட் பக்கம் மேக்ஸிமம் மூவ் ஆயிருக்கு. 25-27 பாயிண்ட் பக்கம் மேக்ஸிமம் மூவ் ஆயிருக்கு. இது நீங்கள் ட்ரைலிங் மெத்தட் படி கொண்டு வந்தால் நமக்கு இங்கே டார்கெட் புக் ஆயிருக்கும். ஓகேங்களா, நமக்கு கால் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரு என்ட்ரி மட்டும் தான் வந்திருக்கு. புட் சைடு என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 9:18க்கு பிரேக் அவுட் என்ட்ரி வந்தது. என்ட்ரி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 162 ரூபா. 162லேருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் போனது பார்த்தீங்கன்னா 192 ரூபா. 30 பாயிண்ட் வரைக்கும் நமக்கு இங்கே மூவ்மெண்ட்டாக இருக்குது. 30 பாயிண்ட் நீங்கள் ட்ரைலிங் மெத்தட் படி கொண்டு வந்தால் நமக்கு இங்கே டார்கெட் புக் ஆயிருக்கும் 30 பாயிண்ட்டில். அடுத்தே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே பாருங்களேன் 10:35க்கு ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் சிக்னல் என்ட்ரி வந்தது. என்ட்ரியில் வந்து 118 ரூபா. உங்களுக்கு எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 10:53க்கே வந்துருச்சு. உங்களுக்கு எக்ஸிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் எக்ஸிட் ஆயிடுச்சு. மேக்ஸிமம் போனது பார்த்தீங்கன்னா 118லேருந்து 128 10 பாயிண்ட் வரைக்கும் மேக்ஸிமம் மூவ் ஆயிருக்கு. இது நீங்கள் ட்ரைலிங் மெத்தட் படி கொண்டு வந்தாலும் நமக்கு இங்கே டார்கெட் புக் ஆயிருக்கும். சரி, காஸ்ட்டில் எக்ஸிட் பண்ணியிருக்கலாம். அடுத்து பாருங்கள் நமக்கு இங்கே க்ளோசிங்கில் 2 o'clock ஒரு என்ட்ரி வந்தது. என்ட்ரி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 121 ரூபா. எக்ஸிட் மார்க் வரும்போது பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ப்ரைஸ் 130 ரூபா. உங்களுக்கு 120 130 10 பாயிண்ட் நமக்கு எக்ஸிட் மார்க்கில் டார்கெட் புக் ஆயிருக்கு. அண்டு மேக்ஸிமம் மூவ் ஆனது பார்த்தீங்கன்னா 121லேருந்து 149. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 121 120 வந்து பார்த்தீங்கன்னா 149. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 29 பாயிண்ட் வரைக்கும் மேக்ஸிமம் மூவ் ஆயிருக்கு. இது நம்ம ட்ரைலிங் மெத்தட் படி கொண்டு வந்தாலும் நம்ம டார்கெட் புக் பண்ணியிருக்கோம். இல்லை நீங்கள் எக்ஸிட் மார்க்கில் எக்ஸிட் பண்ணியிருந்தாலுமே நமக்கு இங்கே 10 பாயிண்டில் டார்கெட் புக் ஆயிருக்கும். அடுத்து 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸில் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ரிவர்சல் சிக்னல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு நமக்கு 10:15க்கு ஒரு என்ட்ரி வந்தது. பட் ஆனால் அந்த கேண்டில் ரேஞ்ச் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த என்ட்ரி நமக்கு அவாய்ட் ஆயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 11:25க்கு ஒரு என்ட்ரி வந்தது. என்ட்ரி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 239 ரூபா. மேக்ஸிமம் மூவ் ஆனது பார்த்தீங்கன்னா 263 ரூபா. கிட்டத்தட்ட உங்களுக்கு 24 பாயிண்ட் வரைக்கும் மேக்ஸிமம் மூவ் ஆயிருக்கு. இது நம்ம ட்ரைலிங் மெத்தட் படி கொண்டு வந்திருந்தாலும் நமக்கு இங்கே டார்கெட் புக் ஆயிருக்கும். அடுத்து புட் சைடு என்ன என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு என்ட்ரி தான் இருந்தது. அதுவுமே நமக்கு ரேஞ்ச் அதிகமாக இருக்குது. அந்த என்ட்ரி அவாய்ட் ஆயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1:25க்கு ஒரு என்ட்ரி வந்தது. பட் ஆனால் நமக்கு கேண்டில் ரெட்டில் இருந்தது. அந்த என்ட்ரி நமக்கு அவாய்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு என்ட்ரி எதுவுமே இல்லை. ஸோ நம்மளுடைய இண்டெக்ஸ் பல்ஸ் ஸ்கேல்பர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணும், நம்மளுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. மேலும் ஆப்ஷன் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கும் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கும் நம்மளுடைய ஆப்ஷன் கெயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இண்டெக்ஸ் பல்ஸ் ஸ்கேல்பர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 3 days டெமோ கொடுக்குறோம். நீங்கள் டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியடில் டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256 இந்த நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.